அண்மைச் செய்தி. வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்றுள்ளனர். விசிக பேரணியின் போது காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பேரணியாக செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்றுள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் விசிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பேரணியாக செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையிலேயே அமர்ந்து விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காட்சிகளில் பார்க்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளை தற்போது திரையில் பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், என்ன நடந்தது? எத்தனை விசிகவினர் பேரணியாக செல்ல முயன்றாங்க? பேரணிக்கு எதனால அனுமதி மறுக்கப்பட்டுச்சு? முழுமையான விவரம் என்ன? வேங்கை வயல் சம்பவத்தில் தற்போது நீதிமன்றத்தில் அறிக்கையை சிபிசிஐடி செலுத்தியிருக்கார்கள். ஆனால் அந்த அறிக்கையை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த அறிக்கையில் தங்களுக்கு திருப்தி இல்லை. குறிப்பாக சிபிசிஐடி விசாரணை போதாது, சிபிஐ விசாரணை வேண்டும் என வேங்கை வயல் சம்பவத்தை கண்டித்து இன்று விருத்தாச்சலத்தில் பேரணியாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் செல்ல முயற்சித்தார்கள். குறிப்பாக 300க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள். காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்ததை மீறி அவர்கள் பேரணியாக ஒன்று திரண்டு பேரணி செல்ல முயற்சித்த போது காவல்துறை அவர்களை தடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் காவல்துறை தடையை மீறி நாங்கள் பேரணிதான் சென்று செல்வோம். குறிப்பாக வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யாமல் வழக்கை முடிக்கும் நோக்கில் இந்த அறிக்கை இருக்கிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை அவர்களை தடுத்ததால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறை தடையை மீறி அந்த பேரணி என்பது விருத்தாச்சலத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சி நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே கூட்டம் வர வர பேரணியோட எண்ணிக்கை நீண்ட தூரம் செல்லும் காரணத்தினால் காவல்துறை அந்த அளவுக்கு அனுமதி கிடையாது என தெரிவித்தார்கள். ஆனால் அந்த அனுமதி எங்களுக்கு தேவையில்லை, வேங்கை வயலுக்கு நியாயம்தான் தேவை என தற்போது காவல்துறை தடையை மீறி காவல்துறை எல்லாம் தள்ளிவிட்டு இந்த பேரணி செல்ல முயற்சித்தார்கள். அப்போது காவல்துறை அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயற்சித்த போது காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது இதுபோல் பேரணியை அனுமதிக்க முடியாது, இந்த அனுமதித்தால் அடுத்த போராட்டங்கள் வெடிக்கும் என்ற காரணத்தால் காவல்துறை அவர்களை தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள். இதனால் சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக விருத்தாச்சலத்தில் ஒரு பதட்டமான சூழல் உள்ளது. போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேங்கை வயல் சம்பவத்தை கண்டித்து நாளை தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் நாளை தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.